ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி. இன்றைக்கி வந்து சாட்டர்டே. இது என்ன பிஸ்கெட்டெல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா, ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சது, இது ஓப்பனே பண்ணாமல் ஓரியோ பிஸ்கெட்டு, இது போர்பன் பிஸ்கெட்டு, அடுத்து இது வந்து ஆரஞ்சு க்ரீம் பிஸ்கெட், இது பேர் மறந்துட்டேன் நான். இது சன்கிஸ்ட்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இது ஒரு பேக்கெட், இது ஒரு பேக்கெட், இது ஒரு பேக்கெட், 3 பேக்கெட் 10 ரூபா பேக்கெட்டு, ப்ளஸ் இந்த இது என்ன மொனாக்கோ, அதுவுமே ஒரு 6 பேக்கெட், அப்புறம் 3, இதில் ஒரு 2 மட்டும். பார்த்திங்கன்னா 4 சின்ன பேக்கெட் மாதிரி கணக்கு. 40 ரூபா பிஸ்கெட் கிட்டத்தட்ட வேஸ்ட்டாக போயிருக்கு எங்கள் வீட்டில். நமுத்தெல்லாம் போல் நல்லா தான் இருக்குது, யாரும் சாப்பிடல. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கலாம் நம்ம. கரெக்ட், ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம உடச்சி மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துக்க போகிறோம். இது கொஞ்சம் நமத்து தான் இருக்குது. மீதியெல்லாம் பேக்கெட் அப்படியே ஓப்பன் பண்ணால் தான் பார்த்தாலே தெரியும். மறுன்னு இருக்கா. எல்லாத்தையும் இதை பற்றி உடச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது இப்போ அரைச்சா எப்படி ஒரு சின்ன ஒரு 200 கிராம் கப்புக்கு வரும். இதில் வந்து க்ரீமு, ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நான் இப்போ சுகர் எவ்வளோ போட போகிறேன் பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 10மான்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, இது எல்லாமே அரைச்சாச்சு. சுகர் பார்க்கலாம். மைல்டாக தான் வந்து சுகர் இல்லை, 10ல். இப்போ இன்னுமே கொஞ்சமே போட்டுக்கலாம் சுகரு. 4, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன் மொத்தமே. இது நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து ஒரு முட்டை உடைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து கேக் தான் செய்கிறோம். பிஸ்கெட்டில் வந்து கேக்கு செய்யலாமா நீங்கள் யோசிக்கலாம். நிறைய முறை நான் அந்த ரெசிபி போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக வந்தப்போ ஓடிஜி வந்து ஒரு 10 நிமிஷம் நான் சூடு பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பேனில் செஞ்சுக்கலாம். கடாயில் எதில் வேணுமோ அதில் வச்சுட்டு நான் வந்து நிறைய அதில் போட்டிருக்கேன் கடாயில் செய்கிறது. வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன், இந்த முட்டை ஸ்மெல் எடுக்கிறதுக்காக. பேக்கிங் வந்து பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு. ஸ்பூன் எடுக்கல, கையால் போடுறேன், எனக்கு அளவு தெரியும். நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். சாஃப்டாக ஆகிறதுக்காக, நம்மளுக்காக, அதுக்காக தான் விடுவோம். இது கூட பால் வந்து ஒரு 2, ஒரு 3, ஒரு கரண்டின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இப்போ இது கூட கொஞ்சமாக ஆயில், ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன். இப்போ க்ரீம் எல்லாம் அதில் இருக்கிறதுனால நான் அவ்வளோதான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பால், தயிர், சுகரு. ஒரு வாட்டி வந்து சுகர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்ட்டு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு எண்ணெய் போட்டு வச்சுட்டேன். பட்டரை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே அதில் ஊற்றிடலாம். நிறைய பாத்திரம் வச்சுருந்தேன். கடைசியில் எல்லாமே எனக்கு தூக்கி எல்லாம் வீடு மாற்றின்னு வரும்போது எல்லாத்தையும் போட்டுட்டேன். அளவுக்கு அதிகமாக பாத்திரம் வச்சுட்டு சாமான் எடுத்துகிட்டு வரது அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜே வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன். முக்கியமாக வந்து கேக் எப்பவுமே செய்துட்டு தான் இருப்பேன். அது என்னவோ அது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதெல்லாம் போட்டுட்டேன். சரி பார்ப்போம். நல்லா பாத்திரம்லாம் போட்டுட்டேன். ஓகே, இதை போட்டு ஊற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு போட்டுக்கிறேன். என்கிட்ட இருக்குது, நான் போடுறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ போட்டுங்க. சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. என்ன வேணும், பேரிச்சம்பழம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓடிஜியில் எடுத்து வச்சிட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, ஓடிஜிக்குள்ளே வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷமாக வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். யாரோ ஒரு இதை வச்சுட்டேன் உள்ள. இப்படி தான் மறந்துடுறேன் எல்லாத்தையுமே நான். இப்போ வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்களா, ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி. என்ன கேக்காக இருந்தாலும் எப்படியும் ஒரு 40 நிமிஷமாக ஆகும். பாருங்கள், ஒட்டவே இல்லை, தெரியுதா? அவ்வளோதான். நம்ம பேன்லேயோ கடாயில் கூட இதே மாதிரி உள்ளே ஊற்றி நீங்கள் வைக்க வேண்டியது தான். நல்லாவே வெந்துச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, தெரியுதா பாருங்கள். ஆறட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்கெட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பிஸ்கெட் கேக் வந்து ரெடி. நாளைக்கு வேஸ்ட்டாக நம்ம பிஸ்கெட்டை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம்.
எடுக்கவே வரலையே, தட்டு சின்னதாக வச்சுட்டேன், சாரி. இங்கே பாருங்க, தெரியுதா பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சாக தான் இருக்குது கேக்கு. தெரியுதா, நல்லா சூப்பரான ஒரு கேக்கு. மீர்ந்து போன பிஸ்கட் அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். நம்ம ஓடிஜியில் செஞ்சுருக்கோம். நீங்கள் நார்மலாக ஒரு கடாயில் சூடு பண்ணிவிட்டு ஏதாவது பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் 45 நிமிஷத்தில் அந்த கேக் ரெடி ஆகிடும். இங்கே வரும், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும் அதில் என்ன வேணால் நட்ஸு போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு குடும்பம் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓரியோ பிஸ்கெட், எந்தெந்த பிஸ்கெட் போட்டும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓரியோ, போர்பந்து, அப்புறமா க்ரீம் பிஸ்கெட்டு, சன்ஃபீஸ்ட், ஆரஞ்சு, அதுவும் மொனாக்கா சால்ட்டு பிஸ்கெட்டு எல்லாமே போட்டேன். நான் போட்டு தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு பதில் சால்ட் மட்டும் ஆட் பண்ணலை. நான் இதில் இருக்கிறதே போதும்னு, ஒன்றுமே செலவே கிடையாது. ஒரு முட்டையும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். சுகர் கொஞ்சம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? பிஸ்கெட் எப்படி இருக்குது பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கெட் கேக், அதாவது ஓரியோ பிஸ்கெட்டு, போர்பன் பிஸ்கெட்டு, என்னென்ன பிஸ்கெட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு சூப்பராக ஒரு கேக்கையும் செஞ்சு வச்சுட்டாங்க.